வணக்கம் இறை அன்பர்களே. 2026 ஆகஸ்ட் மாதம் 24ஆம் தேதியில இருந்து 30ஆம் தேதி வரை இருக்கக்கூடிய கோச்சார பலன்களை பார்ப்போம். பொதுவாக தமிழ் மக்கள் ராசிக்கு உண்டான பலன்கள் தான் நாங்கள் அதிகமாக பார்ப்போம். இது ராசிக்கு உண்டான பலன்கள் கிடையாது, லக்னத்துக்கு உண்டான பலன். இப்போ உங்கள் ஜாதகத்தை எடுத்துக்கிட்டா ஜாதக கட்டங்கள் ஏதாவது ஒரு கோணத்தில் லானான்னு போட்டிருக்கும், அதுதான் லக்னம்னு சொல்லுவோம். லக்னம்ங்கிறது உயிர், ராசிங்கிறது உடல். பொதுவாக பார்த்தீங்கன்னா சில சமயங்கள் நம்ம இந்த ராசி பலன் பார்க்கும் பொழுது சில நேரம் நமக்கே சொல்கிற மாதிரி இருக்கும். சில நேரங்களில் இது என்ன எனக்கு சொல்லலையே, எனக்கு இந்த நல்லது சொல்கிறாங்க ஆனால் எனக்கு கெட்டதாக தான் நடக்குதுமோ, கெட்டதாக சொல்கிறாங்க நல்லதாக தான் நடக்குதுமோ. அது காரணம் என்ன அப்படின்னா, ராசிக்கு உண்டான பலன்கள் சில சமயங்களில் ஒரு 100க்கு ஒரு 60% சமயங்களில் எங்களுக்கு பலனை மாற்றியோ இல்லாட்டி அந்த பலனில் பெரிய அளவுக்கு ஒரு பாதிப்புகளை நம்மளுக்கு ஏற்படுத்தாது. ஆனால் லக்ன ரீதியான கோச்சார பலன்கள், லக்னத்தை மையமாக கொண்டு கிரகங்களுடைய சஞ்சாரம் பார்வைகளை நாங்கள் பார்க்கும் பொழுது ஒரு 100க்கு 100% எங்களுக்கு ஒரு துல்லியமான ஒரு பலன்கள் நம்ம எடுத்துக்கலாம். இது பொது பலாபலன். பொதுவாக ஜாதக ரீதியாக பலன்கள் வேறுபட்டாலும் கோச்சார பலன்களில் லக்ன ரீதியான கோச்சார பலனில் கண்டிப்பாக 100க்கு 60% 50% அக்யூரேட்டாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம இந்த வாரத்தை நம்ம அமைச்சிக்கிட்டோன்னா கெட்டதாக இருக்குதா நல்லதாக மாற்றிக்கலாம். அதுக்கு தான் ஜாதகமே தவிர இது ஜட்ஜ்மெண்ட் கிடையாது. எனவே புத்தி உடைய மதி, அந்த மதி வாங்க பார்க்கலாம். மகர லக்ன இறை அன்பர்கள் 27ஆம் தேதி இந்த நாளில் சுபகாரியங்களை முடிஞ்சளவு தவிர்த்துக்குங்க. 24, 26, 30 அனுகூலமான நாளாக இருக்கிறதுனால சுபகாரியங்கள் இங்கே தாராளமாக பண்ணலாம். பொதுவாக ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் என்ன அப்படின்னா, தொழிலையும் சரி வியாபாரத்துலேயும் சரி எவ்வளோ தான் ப்ரெஷர் இருந்தால் கூட, ஸ்ட்ரெஸ் இருந்தால் கூட நல்ல ரிசல்ட், நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையலாம். ஃபினான்ஷியல் பிளான் நல்லா உங்களுக்கு இருக்கணும். பிளான் பண்ணிக்கிறதுக்கு உண்மையில் ஒரு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறதா இருக்கலாம், இல்லாட்டி நீங்கள் குடும்ப ரீதியாக ஒரு பட்ஜெட் போட்டு நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறதா இருக்கலாம். இது வரைக்கும் பண்ணலையா, இந்த வாரம் அதெல்லாம் சரி பார்த்து இப்படி தான் நான் ஃபாலோ பண்ண போகிறேன், இப்படி தான் கடைப்பிடிக்க போகிறேன்னு ஒரு ரெசல்யூஷன் எடுத்துக்குங்க. அதுக்குண்டான வாரமாக இந்த வாரம் இருக்குது. பொது பார்த்தீங்கன்னா உங்கள் லக்ன வாரியாக பொதுவாக பார்த்தீங்கன்னா வாக்கு ரீதியாக, அதாவது உங்களுடைய வார்த்தைகள் மூலமாக பிரச்சனைகள் உண்டாக வாய்ப்புகள் இருக்குது. அது ஒன்று. அது ஏன் என்ன பிரச்சனைனா, இந்த வாரம் நீங்கள் யாராவது சாபம் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சாபம் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவு யாருக்கும் சாபம் கொடுத்துடாதீங்க, முடிஞ்ச அளவு சாபத்தை கொடுத்துடாதீங்க, முடிஞ்ச அளவு சாபத்தை கொடுக்காம அந்த மாதிரி சாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்திக்காம பார்த்துக்குங்க. அதே சமயத்தில் வெளிநாட்டு பயணங்களில் நன்மைகள் இருக்குது. எஜுகேஷன்ஸ், அதாவது புதிய உயர் கல்விகள் படிக்கக்கூடிய பசங்களாக இருக்கலாம், தாராளமாக இந்த வாரம் நீங்கள் சேர்ந்துக்கலாம். ஆரம்பமும் சுபமாக இருந்தால் எதிர்காலம் சுபமாக இருக்கும், நன்மையாக அமையும். ட்ராவலிங் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு நன்மையான பலன்கள் அமையலாம். அதே சமயத்தில் இந்த மகர லக்ன இறை அன்பர்களுக்கு ஒரு எதிர்மறையான விஷயங்கள் எந்த விஷயத்தை கவனமாக இருக்குன்னா, இந்த பார்ட்னர்ஸ் கூட சீரியஸ் டிஸ்கஷன் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பார்ட்னர்னு சொல்லும் பொழுது நண்பர்களாக இருக்கலாம், தொழில் ரீதியான நண்பர்களாக இருக்கலாம், உங்களுடைய மனைவி, காதலன், காதலி, இதெல்லாம் பார்ட்னர்ஸ்னு சொல்லுவோம்ல. அப்போ அவங்களோட சீரியஸான டிஸ்கஷன்ஸ் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வார்த்தையை விட்டுறாதீங்க, இமோஷனல் டிசிஷன்ஸ் எடுக்காதீங்க, கொஞ்சம் நிதானத்தோடு இருக்கணும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்தில் அதிகமான பொறுப்புகள் ஏற்படுத்தும் பொழுது ஒரு வகையான சலிப்புத்தன்மை, விரக்தி தன்மை ஏற்படும். அதனால் அதை பெருசாக எடுத்துக்காதீங்க. அது இப்போ வந்தாலும் ஓகே சரியாகிருங்க ஒரு மனப்பான்மையை நீங்கள் வளர்த்துக்கணும். வியாபாரத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த வாரம் பண்ணுறது கொஞ்சம் கவனமாக நிதானத்தோடு ஆலோசனை எடுத்துக்கிட்டு பண்ணுங்க. இல்லாட்டி அது ப்ராப்பரான ஒரு ஆலோசனை இல்லாமல் பண்ணாதீங்க. வீட்டுடைய ரெனோவேஷன்ஸ், உங்களுடைய ஸ்தாபனத்தில் ரெனோவேஷன்ஸ் பண்ணுறதாக இருந்தால் கொஞ்சம் கவனமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வாரம் முடிஞ்ச அளவு இல்லாத மாதிரி நடந்தது. ஏன்னா சில நாங்கள் பார்த்துருப்போம், நம்ம ஒரு வீட்டோட ரெனோவேஷன் பண்ணுவோம், ஆஃபீஸை ரெனோவேஷன் பண்ணுவோம், நம்ம ஏண்டா இதை தொட்டோங்கிற மாதிரி ஆகிரும். அதிகமான பலன்கள் பணம் நம்மக்கிட்ட விரயமாக ஆரம்பிச்சிடும். அதனால்
இந்த வாரம் அதை தொடாமல் இருக்கிற அளவுக்கு நல்லது. குடும்பத்தின் நிதானமான போக்கு கடைபிடிக்கணும். பிடிவாத குணங்கள் இந்த வாரம் முடிஞ்சளவு இல்லாமல் இருக்கிற அளவுக்கு பிரச்சனைகளை நீங்கள் குறைச்சிக்கலாம். கும்ப லக்ன இறை அன்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக இந்த வாரத்தில் இந்த 24, 26, 29 இந்த 3 நாட்களை வந்து சுபகாரியங்கள் முடிஞ்சளவு செய்யாதீங்க. 25, 29 ஓகே. பாசிட்டிவான விஷயங்கள் என்னென்னு பார்க்கும் பொழுது மனசில் வந்து பார்த்தீங்கன்னா புதிய எண்ணங்கள் வந்து எங்களுக்கு உருவாகும். டக்குன்னு கப்புன்னு பிடிச்சிக்குங்க. அந்த எண்ணங்களை வந்து நடைமுறைப்படுத்த பாருங்க. எதிர்பாராத புதிய மனிதர்களுடைய தொடர்புகள் ஏற்படலாம். அதனால அந்த தொடர்புகள் வந்து உண்மையிலே உங்க குடும்பத்துக்கு பிரச்சனை வராமல் பார்த்துக்கணும். உங்க முன்னேற்றத்துக்கு அது உண்டான தொடர்பாக இருந்தா அந்த தொடர்பை நீங்க கண்டினியூ பண்ணிட்டு போகலாம். தொழில் ரீதியா புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ், வியாபாரத்துல புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ், வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு, பயன்படுத்திக்குங்க. டெக்னாலஜி, ஆன்லைன், சோஷியல் மீடியா துறையில் இருக்கவங்களுக்கு நன்மையான வாரமா இந்த வாரம் அமையலாம். ஃபாரின் கண்டாக்ட் இருக்கவங்களுக்கு வந்து உண்மையிலே நன்மையான பலன்கள் வந்து அது மூலமா வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. எதிர்மறையான விஷயம், நெகட்டிவான விஷயம் என்ன போல பண ரீதியான வந்து திடீர் வரவு திடீர் செலவு ரெண்டுமே இருக்கு. அதனால கொஞ்சம் நிதானமா பண ரீதியா நீங்க இருக்கணும். குடும்பத்துல வந்து இமோஷனல் டிஸ்டன்ஸ் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. குடும்ப நபர்களோட, பசங்களோட இருக்கலாம், மனைவியோட இருக்கலாம், கணவனோட இருக்கலாம், காதலன் காதலியோட இருக்கலாம், ஒரு அப்பா அம்மா, இந்த மாதிரி ஒரு இமோஷனல் டிஸ்டன்ஸ் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அப்படி நீங்க ஏற்படுத்திக்காம பார்த்துக்குங்க. காதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 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 குழப்பமான சைன்ஸ், ஒவ்வொரு விஷயங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதை முடிஞ்சளவு வராம பார்த்துக்க முயற்சி பண்ணுங்க. பொதுவாக ஓவர் திங்க் இந்த வாரம் முடிஞ்சளவு பண்ணாதீங்க. அனவசியமான ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்க ஆரம்பிச்சிடும். அவசர முடிவுகள் முடிஞ்சளவு கும்ப லக்ன இறை அன்பர்கள் எடுத்துக்க வேணாம். மீன லக்ன இறை அன்பர்களே, பொதுவாக 24ஆம் திகதி, 25 மற்றும் 27 இந்த நாட்களை வந்து சுப காரியங்கள் செய்யாதீங்க. 28 அதே மாதிரி தான். 29, 26 ஓகே, சுபகாரியங்கள் தாராளமாக செய்யலாம். தடை தாண்டிய தொழில் முன்னேற்றம் இருக்கு. அதனால தடையை பற்றியெல்லாம் யோசிக்காதீங்க. பிஸ்னஸை வந்து பார்த்தீங்க எக்ஸ்பென்ஷன் பண்ணாதீங்க. பண்ணுற ஐடியா இருந்தால் இந்த வாரம் பண்ணாதீங்க. இப்போ இருக்கக்கூடிய பிஸ்னஸை வந்து வலுப்படுத்திக்குங்க. எக்ஸ்பென்ஷன் வேணா எக்ஸ்ட்ரீம் பிஸ்னஸை வந்து முடிஞ்ச அளவு ஸ்ட்ராங் படுத்திக்கிற அளவுக்கு நன்மை. அதே சமயத்தில் தொழிலையும் சரி வியாபாரத்திலையும் சரி எதிர்கால முன்னேற்றத்துக்கு அடித்தாளம், அதுக்கு புது விஷயங்களை சேர்த்துக்கலாம். அதாவது ரிஸ்கியான செலவுகள் பண்ணாம புது ஐடியாஸ் இன்புட் பண்ணலாம், புது ஆலோசனைகள் எடுத்துக்கலாம், புது நபர்களை சேர்க்கலாம். முன்னேற்றத்துக்கு உண்டான அடித்தாரங்கள் தாராளமா போடலாம். முடிஞ்சளவு தனி முடிவுகள் இந்த வாரம் எடுக்கலாம். நெகட்டிவான விஷயங்கள் என்ன அப்படின்னா, புத்திசாலித்தனமா நீங்க பார்த்துக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, புது சொத்துக்கள் வாங்குறது கவனம். புது கம்பெனி வாங்குறதா இருக்கலாம், வண்டி வாங்குறதா இருக்கலாம். இந்த மாதிரி புது புது விஷயங்கள் வாங்குறது கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதாவது பொதுவா காசு, கடன் கொடுக்க வேணாம், கடன் வாங்க வேணாம். கொடுக்கல் வாங்கல் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அலட்சியம் வேணாம். நோய், சத்ரு, நட்பு இந்த 3 விஷயத்திலையும் கவனமா இருக்கணும். ஏன்னா உங்க கூட இருக்கவங்க உங்களுக்கு துரோகம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால யாரையும் இந்த வாரம் கண்மூடித்தனமா நம்பாதீங்க. குடும்பத்தில் பொறுப்புகள் அதிகமாக இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அதனால சலிப்பு தன்மைகள் ஏற்படுத்தலாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தும் பொழுது இதுவும் நான் கடந்து போவோங்கிற மனசை தேர்த்திக்குங்க. காதல் உறவுகளை வந்து பொறுமையை கடைப்பிடிக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம். எனவே 12 லக்னக்காரரும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம வாழ்க்கை நம்ம கையில் இருக்கு. கிரகங்கள நிலையப்படி அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையை முன்னேற்ற பாதைக்கு எப்படி கொண்டு போகிறத பற்றி நம்ம யோசிக்கலாம். எல்லாத்துக்கும் வாழ்க வளமுடன்.